கொடுப்பாங்க. ஆனால் அப்போ வந்து எப்படி கொடுத்தாங்கன்னா ஸ்டாப்லெட் பின்னால் பின் பண்ணி கொடுப்பாங்க. அதை இந்த பையன் வந்து வீட்டில் வந்து அவங்க வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பையன் இப்படி ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்டாப்லெட் பின் அந்த மிக்சருக்குள்ளே விழுந்து அது பார்க்காம அது எப்படி ஆகிடுச்சுன்னா அதை பார்க்காம கவனிக்காமல் அந்த மிக்சரோட அந்த பின்னையும் சேர்த்து சாப்பிடும். அந்த பின்னு போயிட்டு அந்த ஸ்டாப்லெட் பின்னு போயிட்டு எங்கே மாட்டுதுன்னா அந்த உணவு குழாயில் போய் மாட்டிக்கிட்டு அந்த பையனோட எப்படி சிரமப்படுறான்னா அவனால் மூச்சு விடுறதுக்கு ஒவ்வொரு தடவை மூச்சு விடும்போது அந்த பின்னு குத்துதான். சாப்பிட முடியாது. விழுங்கணும், ஏதாவது தண்ணி விழுங்கணும்னு நினச்சாலும் அப்பயும் வந்து வலி ஏற்படுதான். இப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு சிரமமான ஒரு நிலைமை வந்து அந்த பையனுக்கு வந்து ஏற்படுது. டாக்டர் கிட்ட போகிறாங்க. டாக்டர் வந்து என்ன தீர்வு சொல்கிறாங்க, அறுவை சிகிச்சை பண்ணி தான் எடுக்கணும், வழி கிடையாது. டாக்டர் வந்து இந்த மாதிரி தீர்வு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி சேஃப்டி கிடையாது, இந்த மாதிரி ஸ்டாப்லெட் பின் அடிச்சா நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்ட்டு சீலிங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கடையும் இப்போ வந்து சீலிங் சொல்லியிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு சிரமம் வந்து ஏற்பட்டுன்னா அது வந்து தாங்க முடியாத நிலைமையில வந்து நம்ம எல்லாரும் இருக்கும். இன்னைக்கு வந்து காசாவோட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேலை இருந்தாலும் 3 வேலையில் வந்து ஒரு வேலையில் நம்ம 2 வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். 2 வேலை இல்லை 2 வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு வேலையும் இல்லை, தொடர்ந்து வந்து பல நாட்களாக வந்து இதே மாதிரி சிரமத்தில் தான் வந்து மக்கள் வந்து அவதிப்படுறாங்க. இப்போ வந்து உலகளவில் வந்து ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு வந்து விடுதலை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உலகளவில் மக்கள் வந்து அது வந்து ஓட்டு போடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 95% நாடுகள் வந்து என்ன சொல்லுதுன்னா பாலஸ்தீன் வந்து விடுதலை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறாங்க. வெறும் 5% மக்கள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக வந்து சென்னையில் வந்து ஒரு 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 போராட்டம் வந்து நடத்துகிறாங்க. யாருக்காக அப்படின்னா பாலஸ்தீன் மக்களுக்காக. எங்கேயோ இருக்கு பாலஸ்தீனு, நம்மளுக்கு அவங்களுக்கு எங்கேயோ தூரம். யார் நடத்துனாங்கன்னா பிரபலங்கள், இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிற பிரபலங்கள் வந்து நடத்துனாங்க. அவங்க வந்து விடுதலை ஆகணும். அவங்க வந்து எதுக்கு வந்து நடத்துனாங்கன்னா இவங்க பாப்புலாரிட்டி மூலியமாக வந்து அங்கே இருக்க போகிற வந்து தடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளால என்ன முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவா தான். யாரோ நம்ம செய்கிற யாரோ ஒரு துவா வந்து அல்லா தாலா வந்து கபூல் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் வறுமையில வந்து அந்த மக்கள் வந்து சொல்லுவாங்க, உங்களுடைய துவா வந்து நல்லா வந்து கபூல் செஞ்சான், அதனால எங்களுக்கு விடுதலை செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு வறுமையில வந்து நமக்கு வந்து சுக்ரியா வந்து செய்வாங்க. இந்த அளவுக்கு வந்து வலிமையானது வந்து இந்த துவா அப்படின்ற ஒரு மிக மகத்துவமான ஒரு விஷயம். அப்போ நம்ம இந்த வந்து துவா வந்து இந்த மக்களுக்காக வந்து செய்யும்போது அவங்களுடைய விடுதலைக்காக வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தாலா வந்து நம்மளுடைய துவா வந்து பொருந்தி கொண்டா அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பிரச்சனை வந்து தீர்வுக்கு உட்பட்டதாக வந்து இருக்கும். நம்ம அதே போல வந்து நம்மளுடைய சொல்லுவாங்க, அல்லாஹ் தாலா வந்து எல்லா நபிமார்களையும் வந்து ஒரே ஒரு ஃபார்முலாவை வச்சு தான் வந்து அல்லாஹ் தாலா வந்து அனுப்பணும். ஈயாக்கா நஸ்தாய், யாரெல்லாம் நான் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி நாடுகிறேன். ஏதோ ஒரு பிரச்சனை இவங்க பார்த்துப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரபு நாடுகள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை ஏதாவது நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சா நம்மளால எதுவும் முடியாது. ஈயாக்கா நஸ்தாய், யாரெல்லாம் உன்னையே நான் வணங்குகிறேன், உன்னிடமே உதவி நாடுகிறேன். அல்ல ஏன் வந்து நம்ம அல்லா கிட்ட மட்டும் உதவி நாடுங்க, அல்லா விட உதவி நாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தஆலா வந்து குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஏன் அப்படின்னு சொல்லலாம், வலில்லாஹு மௌலாக்கும் வஹுவ கைருன் நாசிரின், அல்லா விட சிறந்த உதவியாளர் யாரும் கிடையாது. அப்போ அல்லாஹ் தஆலாவுக்கு தான் வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உதவி நாடணும். ஒரு பிரச்சனைக்கு வந்து போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு 10 பேர் இருக்கோம், எதிர்க்க வந்து 100 பேர் இருக்காங்க. இப்போ யார் ஜெயிப்பா? 100 பேர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வந்து சொல்றான், நடந்த பல போர்ல வந்து நம்மளுடைய எண்ணிக்கைகள் கம்மி தான். எதிரி கூட்டத்தின படைகள் வந்து பல ஆயிரம் பேர் இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை வச்சு நம்மளை வந்து பல மடங்கு அவங்கள விட சக்தி வாய்ந்தவர்களாக காமிச்சான். நம்மளோட எண்ணிக்கை எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சக்தி வாய்ந்தவர்களாக காமிச்சான். காரணம் என்ன? சஹாபாக்கள் அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் மேலே வந்து நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்காங்க, ஈமான் கொண்டவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ்வுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளாக அவங்க உயிரே தியாகம் செய்தவர்களாக இருந்தாங்க. அப்போ இவ்வளோ தியாகங்களால் வந்து சஹாபாக்கள் பல நாடுகள் பல ஊர்கள் போயிட்டு இந்த மாதிரி தீனோட பரப்புறனால தான் நீங்கள் நம்ம யாரும் எல்லாமே முஸ்லீம்களாக இருக்கும், அதே மாதிரி சொர்க்கம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். இன்னைக்கு இன்னும் மறுமை நாள் வந்து முடிய வரைக்கும் வந்து பல பேர்கள் உருவாக இருக்காங்க. ஆனால் பல பேர்கள் வந்து சிலையை உணர்கிறாங்க, அறமான விஷயங்கள் செய்கிறாங்க. நம்ம வந்து இதே மாதிரி அவங்க வந்து தொடர்ந்து செய்ய விட்டுட்டே இருந்தால் அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? அவங்க எல்லாரும் வந்து அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமான நிலையாக இருக்குது. அப்போ நம்மளோட கடமையாக இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாலும் தாவத் வேலை செஞ்ச வேலையை நம்மளும் வந்து செய்யணும். அதுக்கு மேலே நம்ம வந்து செய்யணும். அதே மாதிரி இப்போ நம்ம வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் வந்து அடையிறதுக்கு வந்து அல்லாஹ் சொன்ன வழிமுறைகளை வந்து பயன்படுத்தணும்.
அல்லாஹ் சொல்றான், ஃபஜ்ருக்கு அப்புறம் யார் வந்து இந்த மாதிரி துவா செய்றாங்களோ, பிஸ்மில்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். ஹஸ்பி அல்லாஹு, யா அல்லாஹ் நீயே போதுமானவன். லா இலாஹ இல்லா ஹுவ, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. அலைஹி தவக்கல்து, உன் மீதே நான் நம்பிக்கை கொள்கிறேன். வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம், நீயே அந்த அர்ஷுடைய மிகப்பெரிய அதிபதியாகும். அப்படின்னு சொல்லிட்டு யார் 11 முறை, அல்லாஹ் வந்து ஜாஸ்தி கேட்கல, ஒரு 11 முறை யார் வந்து இந்த வார்த்தைகள் அது அர்த்தத்தை உணர்ந்து யார் வந்து திக்ரு செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்களோ, ஃபஜ்ருக்கு அப்புறம் செய்யறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அளவற்ற செல்வத்தை வந்து உண்மையிலும் தருவா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா வந்து துவாக்களை கபூல் செய்யக்கூடியவனா இருக்கான். அல்லாஹ் மீது நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கையில வந்து கபூல் செய்யக்கூடியவனா இருக்கான். அப்ப நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப லேசானதான். இப்போ எப்படி வந்து ஒரு டெய்லர் வந்து தைக்கிறாங்க, ஒரு பேண்ட் தைக்கிறாங்க, ஆனா அதுல ஜிப் வைக்கலன்னு சொன்னா போட முடியாது இல்லையா? அதே மாதிரி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து வாழ்றோம், அது வந்து தீன் பிரகாரம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து எல்லாமே அமலாயிடும். எப்படி சாப்பிடும்போது ஒரு பிஸ்மில்லா சொல்லணும், அது ஒரு அமலாயிடும். தூங்கும்போது துவா சொல்லிட்டு தூங்கணும், அது ஒரு அமலாயிடும். இஷா கடைசி தூங்கினா பாய் இரவு முழுக்க தொழுத நன்மையை வந்து அல்லா கொடுக்குறான். இந்த மாதிரி எது செஞ்சாலும் அதை வந்து தீன் பிரகாரம் செஞ்சா அது வந்து ஒரு அமலாயிடும். அதே மாதிரி இன்ஷால்லா நம்ம எல்லாருமே வந்து அல்லாஹ்வோட பாதையில வந்து போக வந்து நம்ம வந்து விருப்பம் செய்யணும். ஏன்னா நம்ம போயிட்டு பல தடவை மக்கள் வந்து பார்க்கும்போது நம்மளோட ஈமான் பலப்படும். நம்ம போயிட்டு அவங்கள பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து நம்மளால வந்து நிறைய கற்றுக்க முடியும். ஏன்னா நம்ம வாழற வாழ்க்கை முறையை வந்து எப்படி வந்து மற்றவங்க எப்படி வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட ஈமானை வந்து பலப்படுத்துறதுக்கு வந்து ஒரு சிறந்த வாய்ப்பா இருக்கும். பல நாட்கள் வந்து கடந்து போயிடுச்சு. இன்றைய நாட்கள் வந்து எப்படி அல்லாஹ்வின் பேர்ல வந்து கழித்தோம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு மறுமை நாள்ல வந்து அல்லாஹ் வந்து கேள்வி கணக்கு கேட்பான். அப்போ வந்து நம்ம அல்லாஹ்வோட பாதையில போயிருக்கோம். ஒரு 4 மாசம் வாழ்நாள்ல ஒரு 4 மாசம், வருஷத்துக்கு ஒரு 40 நாள், ஒரு மாசத்துல 3 நாள் நான் வந்து போயிருக்கேன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து சொல்ல முடியும். அல்லாஹ் உன்னோட பாதையில வந்து நான் வந்து போனேன் அல்லாஹ் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் யார் வந்து 4 மாசம் 4 மாசம் அல்லாவோட பாதையில போகணும், நீர் வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அச்சா இப்போ பழைய ஊற்றோட வச்சுக்கிறாங்கல்ல, நம்ம ஊரில் இருந்து இருப்பானா? இல்லை, நம்ம ஊரில் யாரும் இல்லை. பழைய ஊர் 4 மாதம் முடிச்சிடும்.